ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் வரையும் போது நான் அதுக்குரிய டயக்ராம் நான் கொடுத்துட்றேன். சரியா? ஓகே. இப்போ இதில் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெர்மினல் பேஸ்டு. ரைட்டா? புரியுதா? ரைட்டா? இப்போ இதில் ஒரு டெமோ பார்ப்போம், இதுலேயும் ஒரு டெமோ பார்ப்போம். ரைட்டா? இப்போ இதில் ஜென்ரலாக செட்டிங்ஸ் வந்து நான் சொல்கிறது நார்மலான செட்டிங்ஸ் தான். அதனால் நம்ம பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு விளம்பரத்துக்காண்டி போகிறதுனால அதை சொல்கிறோம். ரைட்டா? அது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது பார்த்து. இப்போ லைன் எல்லு இதை 3 வகையில் வரைகிறேன். ரைட்டா? எல்லுன்னு அமுக்குன ஒட்டி நான் மவுஸை தொடவே கூடாது. ரைட்டா? அப்போ 0,0 ஃபஸ்ட்டு. அப்போ எனக்கு இங்கே வந்துடும் மவுஸ் தொட்டதுக்கு, அதை காட்டுறதுக்காண்டி தொட்டேன். அப்புறம் 100,0. ஓகேவா? அப்புறம் 100,100 மேலே போதா? ஓகே. இது ஏன் எப்படின்றத நான் சொல்கிறேன். அப்புறம் 0,100 0,100 அப்புறம் 0,0. ஓகேவா? இப்படி ஒரு ஸ்கொயர் வந்துடும். புரியுதுங்களா? இதே ரெக்டாங்கிளாக போடணும்னா எல்லு. ரைட்டா? 0,0. ஓகேவா? 200,0 அப்படின்னா இங்கே வந்துடும். அப்போ மேலே போகணுன்னா 100 வரும் 200 200,100 இல்லை 200 100. அப்புறம் இங்கேருந்து லெஃப்ட் போகணும்னா 0,100 அப்புறம் 0,0. இது 2 தான் மெயின் ப்ராக்டிஸ். புரியுதா? இது எப்படி அடித்தேன் என்னன்றதை இந்த நோட் பேடில் போட்டிருக்கேன், பின்னாடி எழுதிக்கிங்க. ரைட்டா? இது எப்படி சார் அடித்தாங்கன்னா இதுதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்த வட்டி 0,0 அப்புறம் 100,0 100,0. சரியா? அப்புறம் 100,100. ரைட்டா? அப்புறம் 0,100. ரைட்டா? அப்புறம் என்னது? கடைசி அடிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0,0. இது ஆப்சல்யூட் கோஆர்டினேட். ஆப்சல்யூட் கோஆர்டினேட்னா இது என்ன சொல்லுதுன்னா கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆப்சல்யூட் கோஆர்டினேட்னா இந்த ஆர்ஜின்லேருந்து எடுக்கும். அதில் இங்கே தான் ஆர்ஜின் மாதிரி இதுலேருந்து எடுக்கும். அப்போ இதையும் அப்படி தான் எடுக்கும். இப்போ இந்த அடுத்து இருக்கிற இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ரெக்டாங்கிளை நான் வரையும் போது எப்படி வரைஞ்சிருக்கேன்? இது ஸ்கொயருக்கு, அப்சல்யூட்டில் இது ஸ்கொயருக்கு. இப்போ 0,0 200,0. அதுக்கப்புறம் இருக்குது என்னதுமா? 200 வந்துருச்சு. 200,100. ஓகேவா? அடுத்து இருக்கிறது இப்படி போகிறோம் 0,100. ரைட்டா? கரெக்டா? 0,100 அப்புறம் 0,0 0,0. இது வந்து ரெக்டாங்கிளுக்கு கொஞ்சம் தப்பாக இருந்தால் மாற்றிக்கணும், அவசரமாக அடிச்சிருக்கேன். ஓகேவா? ஹோம். ஓகே. இது என்னதுமா? ஸ்கொயர். இது ரெண்டுமே ஆப்சல்யூட்டில் இருக்குது. இது என்னது? ரெண்டுமே அப்சல்யூட்டில் இருக்குது. இப்போ இதை நான் ரிலேட்டிவில் வரையும் போது என்ன ஆகும்னா, ஆமாம் ரிலேட்டிவ், நான் போகிற இடம்லாம் எனக்கு என்னவா மாறிடும்? போகிற இடம்லாம் எனக்கு ஆக்சிஸாக மாறிடும். அப்போ 0,0க்கு பதிலாக நான் எங்கேனாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இருக்கிறதுல ஈஸியான மெத்தட், ஆனால் இதுதான் குழப்பம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்போ எல்லு எங்கே போடுறேன்? 55,55 இந்த ஆர்ஜின்லேருந்து தள்ளி போடுறேன். ஓகேவா? அடுத்து இங்கேருந்து நான் எடுக்கிறது இது +y -y, இது சரி -x +x -y. அப்போ இங்கேருந்து நான் போகிறேன்னா 100ல் போகுதா? அப்போ at 100,0. புரியுதுங்களா? at 100,0 போயிட்டோமா? அப்போ அதை நோட்டிஃபை பண்ணிக்கும். இது ரிலேட்டிவில் 55,55 இதை 0,0ன்னு கொடுக்கலாம். at 100,0. புரியுதுங்களா? அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இங்கேருந்து 100க்கு போயிட்டேன். இந்த இடம் எனக்கு ஆக்சிஸ் ஆமாச்சு. +y -y -x +x. அப்போ மேலே போகிறேன். அப்போ என்ன வரும்? at என்ன வரும்? எக்ஸில் கிடையாது. at 0,100 போதா? இப்போ -x +x +y -y. அப்போ இங்கேருந்து லெஃப்ட் போகிறேன். அப்போ at -100,0. புரியுதா? அப்புறம் அப்படியே கீழே வரேன். ரைட்டா? கீழே வந்தீங்கன்னா என்ன வரும்? 55,55 கொடுக்கணும். ஏன்னா அது ரியல், இதில் அட்டே வராது. ஓகேவா? அப்போ நான் கொடுத்தது இங்கே இதாக இருக்கா? at 100,0 கொடுத்தேன்னா, அப்புறம் at 0,100 கொடுத்தேன்னா, அதுக்கப்புறம் என்ன? at -100,0 கொடுத்தேன்னா, அடுத்து என்ன கொடுத்தேன்? 55,55 இது நமக்கு ஆரம்பத்தில் திணறும். இதிலே ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறதுனா கூட நம்ம எப்படி வரைவோம்? புரியுதா? அதையும் சொல்கிறேன். இப்போ எல்லு. ரைட்டா? 55 இதை எடுத்துரும். 55 வேணும். ஓகேவா? எல்லு. இதை மவுஸை தொடக்கூடாது. ரைட்டா?
அப்புறம் 55, 55. இதை ஒரு 2 தடவை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அட்டு 200, 0. ஓகேவா? இப்போ மேலே போகிறேன். அட்டு 0, 100. அதை விட ஈஸியாக இருக்கா? கோஆர்டினேட்னா நம்ம நோட் பண்ணல. அடுத்து லெஃப்ட்டு அட்டு -200, 0. அப்புறம் 0, 0. சாரி 0, 0 கிடையாது. ஓகேவா? இங்கேருந்து வரும்போது இங்கே வந்துடும். அப்போ இது எங்கே வரும்? 55, 55. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இதுதான் வந்து நம்ம எல்லாத்தையும் கொடுத்தது. இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிளோ ஏதோ கொடுக்குறதுக்கு அட்டு இதெல்லாம் கொடுத்தாச்சு. எதில் ஆரம்பிச்சோமோ அதில் முடிச்சாச்சு. இப்போ ரெக்டாங்கிள் கொடுக்குறோம்னா என்னம்மா செய்யணும்? ABCDELE. ஓகேவா? முதல் எடுத்த விட்டி 55, 55 இல்லை 255, 255 ஏதோ ஒரு இது எங்கேருந்து கொடுக்குறோமோ கொடுக்கணும். அப்புறம் அட்டு 200, 0. புரியுதா? அடுத்து கொஞ்ச நேரம் போச்சுக்காங்க. அடுத்து மேலே போகிறோம். அட்டு என்ன வரும்? 0, 100. ஏன்னா ரெக்டாங்கிளில் ஒரு சைடு கம்மியாக இருக்கும்ல. அப்புறம் அட்டு -200, 0. ஓகேவா? அடுத்து 55, 55. இப்போ இது ரெக்டாங்கிள். ரிலேட்டிவில் இருக்கிறதுல இது ஸ்கொயரு. ஓகேவா? இது இப்படி பசங்களுக்கு நடந்தால் எந்த அளவுக்கு புரியுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். SQUARE ஸ்கொயரு. ரைட்டா? இதை நான் உங்களுக்கு கடைசியாக நான் எழுத சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இதில் அப்சல்யூட் கோஆர்டினேட் இதில் இருக்குது, டெஸ்க்டாப்பில் இருக்குது, வச்சுருவோம். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம வரைய போகிறது என்னென்னா ஒரு க்யூப் வரைய போகிறோம். ரைட்டா? இது 3Dயில் வரப்போகுது. கொஞ்சம் பொறுமையாக தான் இது வரைக்கும் புரியும். 3Dன்றது நம்மளால் ஈஸியாக கற்பனை பண்ண முடியாது. அப்போ 0, 0, 0. அப்புறம் எக்ஸில் நான் போகிறேன். எக்ஸில் போகும்போது எனக்கு என்ன வரும்? 100, 0, 0. ரைட்டா? க்யூப் அப்சல்யூட். ரைட்டா? அடுத்து எக்ஸில் போயிட்டேன். எக்ஸில் நான் கற்பனையிலே சொல்கிறேன், கால்குலேஷன்லாம் கிடையாது. கற்பனைன்றது உங்களுக்கு கால்குலேஷன் தேவைப்படாது. இப்போ 100, 0 போயிட்டேன். இப்போ எக்ஸில் இருக்கேன், நான் இசட்டில் போயிட்டுருக்கேன். அப்போ என்ன வரும்? 0, 100, 0, 100. சரியா? ஆமாம், பொறுமையாக கவனிங்க, அப்போ தான் புரியும். இதை நான் ரிலேட்டிவில் போகும்போது எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகுதுன்னு. சரியா? புரியுதா? 100, 0, 100. அப்போது இங்கேருந்து போய் மேலே போயிட்டேன். அப்புறம் இங்கே என்ன பண்ணோம்? 0, 0, 100. ஒரு ஸ்கொயரை ஒரு சைடு முடிச்சிட்டேன். இப்போ இசட்டில் இருந்து நான் இங்கே நகர்றேன், ஒய் டைரெக்ஷனில். அப்போ என்ன வரும்? எனக்கு 0, 100, 100. புரியுதா? கீழே இறங்கிட்டேன் இசட்டில். அப்புறம் கீழே இறங்கிட்டு திரும்ப இங்கேருந்து நகர்றேன். அப்போ 100, 0 இங்கே வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்? அங்கே இருந்து நான் அப்படியே மேலே போகிறேன். எங்கே போகிறேன்? 100, 100 போயிட்டேன். ஒன்று நான் இந்த டைரெக்ஷன் எடுக்கணும். எப்படி? ஒய் இசட்டுக்கு காமனாக இருக்குது. 0, 100, 100. ரைட்டா? அடுத்து நான் என்னால் வர முடியாது, ஃபுல் கம்ப்ளீஷன் எக்ஸில் முடிக்க முடியாது. அப்போ என்ன செய்கிறேன்? 100, 0, 0, 100. ரைட்டா? இப்போ நான் பண்ணது கரெக்டாக இருந்தால் எனக்கு இது எப்படின்னா, இது வந்து நான் ஆரம்பத்தில் ஒரு ஆர்வமாக இருக்கும்போது யாராக இருந்தாலும் இதை பண்ணிடுவாங்க. ஆனால் நாளாக அந்த கற்பனை பண்ணுறதுக்கு இது இப்படி தான் வரைவாங்க. பழைய இன்ஜினியர்ஸ் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி தான் வரைவாங்க. புரியுதுங்களா? அவங்க என்ன செய்வாங்க அது எப்படின்றத காட்டுறேன். புரியுதா? இப்போ எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டத்தை வரைஞ்சிருக்கோம். தெரியுதா? இப்போ இதை அப்படியே நான் 3Dயில் வரைகிறேன். ஓகேவா? இந்த இதை நான் அப்படியே கொடுக்குறேன். ஓகே? இதை கொடுக்கும்போது எனக்கு கரெக்டாக வரணும். ஓகே? இப்போ இந்த இடத்துலேருந்து வரணும். இப்போ இதை அப்படியே கொடுக்கணும். எனக்கு க்யூப் வரணும். அப்போ இங்கே போட்டு நான் என்ன பண்ணுறேன்? இதை வரைய ஆரம்பிக்கிறேன். எள்ளு எடுத்துக்கிட்டியா? எடுக்கிறேன். ரைட், கொஞ்சம் மேலே. எள்ளு 0, 0, 0, சரிங்களா? வந்துருச்சு. அடுத்து 100, 0, 0. 100, 0, 0. புரியுதா? புரிஞ்சா? அப்புறம் 100, 0, 100. கொஞ்சம் பதட்டமாக இருக்கா? இது பண்ணும்போதே பதட்டமாக இருக்கா? 100, மேலே வச்சா. அடுத்து 100 அப்புறம் 0, 0, 100. ரைட்டா? அடுத்து 0, 0, 0, 100, 100.
ரைட்டாக அந்த பதட்டம் வரணும். இப்போ எங்கே போயிடுச்சுன்னா 0,0,100 போனோம். அப்புறம் 0, ஒய்யில் 100, ஓகே 100. அப்புறம் 100, 100, 0. புரியுதா? அதே ஸ்பாட்டு. அப்போ இதுதான் முன்னாடி வரணும். புரியுதுங்களா? அப்போ திரும்ப நான் என்ன செய்யணும்? 0,0 போகணும். 0,0,0 வந்துருச்சா? இப்போ இங்கேருந்து லெஃப்ட்டுக்கு போகணும். அப்போ 0, இதை கொடுக்கணும். என்ன இது 0, 100, 100. புரியுதா? எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கு பாருங்க. இப்போ ஒய்யில் 100. ஓகே. இப்போ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். இப்போ என்ன செய்யணும்னா 0, 100. ஓகேவா? இப்போ இந்த ஸ்பாட்டுக்கு போகணுமா? இந்த ஸ்பாட்டுக்கு போகணும்னா என்ன அர்த்தம்? ஒய்யிலையும் இதுலேயும் 0, 100. அப்போ 0, 100, 100. புரியுதா? இங்கே வந்துடுச்சா? ஒரு மாதிரி குழப்பம். சரிங்களா? இதுதான் 3Dயில் வரைகிறது. தெரியுதா? இதுதான் 3Dயில். இது இந்த மாதிரி நீங்கள் அலைன் பண்ணி வரைஞ்சால் கூட கஷ்டம். இது அந்த காலத்தில் அசம்பிளி லாங்குவேஜ்ன்றாங்க இல்லை, அது மாதிரி தான் இந்த மாதிரி தான் ஃபீடு கொடுப்பான். ரைட்டாக? இதை நீங்கள் கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணி வரைஞ்சி போடுங்க, அப்போ தான் பதட்டம் போகும். ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன மாதிரி மெத்தட்னா, இப்போ ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். இப்போ இந்த பிள்ளையார் இந்த மீனாட்சி அதை காட்பான். இந்த மீனாட்சி சிலையை பார்த்தீங்க, இங்கே பார்த்தீங்க, இப்படி தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கிறது பிள்ளையார்லாம் பார்க்குறீங்களா? இதுதான் வந்து அன்ஃபார்மேட்டடு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு வடிவம் இருக்கணும். வடிவம்னா என்ன சென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம்னு ஒன்று. இப்போ ஒரு முச்சந்தியில் ஒரு பிள்ளையார் வைக்கிறான்னா எது வைக்கிறேன் சொன்ன கான்செப்ட் தான். அதோட கான்டூர், அதோட வடிவம் தெரியணும். கோபமாக வந்தால் கூட சாந்தமாயிடும். அது எப்படின்னா பிள்ளையாரை எப்படி அந்த மாதிரி தான் இந்த ஃபார்ம்ன்றது. ரைட்டுங்களா? அப்போ இது வந்து ஃபார்ம், இதோட அவுட்டர், பிள்ளையாரோட அவுட்டர் மாதிரி இந்த எட்ஜஸ். இல்லை ஃபால்ஸ் லைன் மெத்தட்னா நம்ம போட்டுருப்போமா? ஃபால்ஸ் லைன் மெத்தட் அங்கிட்டு இங்கிட்டு போகுதா, இதுனா அதில் வர அவுட்ரு. அப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி தான் இது பண்ணணும், யோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்னா அந்த லைனு, சர்க்கிளு இதுக்கு தான் போகணும். இப்போ இந்த கான்செப்டை முடிச்சிட்டோம். இதை நீங்கள் கோஆர்டினேட் சிஸ்டத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னா அடுத்து எடுக்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு இது எடுக்கணும், இதுலேயே 3Dலேயே எடுக்கணும், அப்புறம் இது எடுக்கணும். ரைட்டா? அதனால் இதை எழுதி வச்சுக்கணுமா. இது கொஞ்சம் தப்பாக இருக்காது, பட் ஆனால் கொஞ்சம் அந்த டைரெக்ஷன்ஸ் மாறும். எனக்கு அலைன் பண்ணி கொடுனா அலைன் பண்ணி கொடுத்துருவோம் சொல்லுவேன். ஆனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஏன் நம்ம தான் அதை ட்ரை பண்ணணும். ஓகேவா? இதை எழுதிக்கிங்க. ஓகேவா? நன்றி.